ஃபைனலா நம்ம தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற தி கோட் படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே அதிக எதிர்பார்ப்புகளோட செம்ம ஹைப்ல இருக்கிற சமயத்துல இந்த படத்துடைய டீம் மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்குறன்னு பேர்ல பைபிளிங்க ஸ்பாயிலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த படத்துடைய டைரக்டர் நம்ம விபி வெங்கட் பிரபு வேற சில விஷயத்த லைட்டா உளறிட்டாரோன்னு தோணுது. அதெல்லாம் கேட்கும்போது அது உண்மையிலேயே ஸ்பாயிலர் தானா இல்லாட்டி சும்மா சொல்றாங்களான்னு தெரியல. லைக் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு பதிலா கேட்கிற கேள்விக்கு ஆல்டர்னேட்டிவான பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்பாயிலர் பண்றதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த படத்தையுமே இன்டர்வியூங்கிற பேர்ல டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இந்த படத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு மொத்தமா பார்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் பண்ணாம கொண்டு போக பாக்குறேன். சோ டோன்ட் வரி, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மிஸ்டர் புடிமேன் அண்ட் நீங்க பாக்குறது வாட் அபவுட் என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய டைட்டில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பத்துல இந்த படத்துக்கு காந்திங்கிற டைட்டில் தான் வைக்க பார்த்திருக்காங்க. இந்த படத்துல நம்ம தளபதி மெயின் ப்ரோட்டாகனிஸ்டோட பேர் வந்து காந்தி. அந்த கேரக்டர் தான் படம் ஃபுல்லாவே டிராவல் ஆக போகுதுங்கறனால அந்த கேரக்டரோட பேரையே டைட்டிலா வைக்கலாம்னு பார்த்திருக்காங்க. பட் படத்துக்கு காந்தின்னு பேர் வச்சா அடுத்து என்னென்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏற்கனவே லியோ ரிலீஸ் டைம்ல அது நொட்டை இது சொட்டன்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து பாலிட்டிக்கலி படத்துடைய டீம் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. பட் இங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறனால அந்த டைட்டில வந்து மாத்திருக்காங்க. நம்ம காந்தி எப்பவுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறனால அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறதே டைட்டிலா வச்சிருக்காங்க. அதிகமா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டைட்டில வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் மெஸ்ஸி, ரொனால்டோ, தி கோட் அப்படின்னு. ஈவன் இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில வேற எதுலயாச்சும் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா படத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இல்லாம நிறைய ஆல்பம் சாங் அண்ட் டைட்டில் ட்ராக்னு சொல்லி மியூசிக் ஃபீல்ட்லயும் அதிகமா இந்த டைட்டில வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த டைட்டில் வந்து ஜெனரல் ஆடியன்ஸுக்கு புரியாம தான் இருந்துச்சு. என்னடா நம்ம விஜய் படத்துக்கு இவ்வளவு பெரிய டைட்டிலா வச்சிருக்காங்களே அப்படின்னு. ஈவன் இப்போ வரைக்கும் சில கும்பல் இந்த டைட்டில ரோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பத்தாவது குறைக்கு ட்ரெய்லர்ல சொன்ன விஷயம் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் சொல்லிட்டு படம் பேர் என்னன்னா கோட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் சில பேருக்கு மட்டும்தான் அந்த கோட்டுங்கிற வார்த்தைக்கான ஆக்சுவல் வெயிட்டேஜ் வந்து புரியுது. அந்த வகையில தளபதி விஜய் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா கிடைச்ச ரிப்போர்ட் படி இந்த படத்துக்கு 300 இருந்து 400 கோடி கிட்ட செலவு பண்ணிருக்காங்க. ப்ரொமோஷன் எல்லாமே சேர்த்து நம்ம தளபதியே 200 கோடி கிட்ட சம்பளமா வாங்கியிருக்காரு. அது இல்லாம விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய மெயின் கோரே அதுதான். நம்ம வில் ஸ்மித்தோட ஜெமினி மேன் படத்துல ஒர்க் பண்ண கம்பெனியான லோலா விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்துக்குமே விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம விபி ஜெமினி மேன் படத்தை அடாப்ட் பண்ணல, அந்த படத்துல யூஸ் பண்ணிருக்க அந்த டிஏஜிங் டெக்னாலஜியை தான் கம்ப்ளீட்டா அடாப்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ரீசெண்டா வந்த ரிப்போர்ட் படி 10 நிமிஷம் டிஏஜிங் சீக்வன்ஸ்க்கே 6 கோடி கிட்ட செலவு பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சோ அப்படி பார்த்தா இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு டிஏஜிங் இருக்கு. சோ டிஏஜிங்க்கே பட்ஜெட் எகிரி இருக்கும். பிகாஸ் ஜெமினி மேன் படத்துல பாத்தீங்கன்னா டிஏஜிங் போர்ஷன் வந்து 20 to 25 மினிட்ஸ் கிட்ட இருந்திருக்கும். படத்தோட ரன் டைமே 117 நிமிஷம், அதாவது 1 hour 57 மினிட்ஸ். அதுல அரை மணி நேரத்துக்கு கிட்ட டிஏஜிங் பண்ணிருப்பாங்க. அப்ராக்ஸா $20 மில்லியன், அதாவது 17 கோடி கிட்ட செலவு பண்ணிருப்பாங்க டிஏஜிங்க்கு மட்டுமே. அப்ப இந்த படத்துக்கு யோசிச்சு பாருங்க. பிகாஸ் இந்த கோட் படத்துடைய ரன் டைம் வந்து 3 hours 3 minutes. நம்ம விபி அபிஷியலா சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த டிஏஜிங்கிற கேரக்டருமே ரொம்ப நேரத்துக்கு வரும்ங்கிற மாதிரியும் லிட்டரலி அந்த கேரக்டரோட அப்படியே ஊறி போயிடுவோங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது 3 மணி நேர படத்துக்கு மினிமம் 1 ஹவர்க்கான டிஏஜிங் போர்ஷன்ஸ் அமைக்கப்படலாம். அந்த வகையில டிஏஜிங்க்கு மட்டுமே 40 இருந்து 50 கோடி கிட்ட செலவாகி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மறைந்த நம்ம கேப்டன் விஜயகாந்தை ஏஐ யூஸ் பண்ணி கொண்டு வரதா இருக்காங்க. ஈவன் ரீசெண்டா அது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம விபி சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷனுமே அந்த ஏஐ ஆர்ட் ஒர்க்குமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்த தமிழ் படங்கள்னு பார்த்தா இந்தியன் 2 மட்டும் தான் இருக்கு. நம்ம விவேக் சார் அவரை ஏஐ யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. படத்தோட பாதி ஷூட்டிங்லே அவர் வந்து தவறிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் லுக்லயே இருக்கிற ஆக்டரான கோவை பாபு அவரை தான் நம்ம விவேக் சாருக்கு பாடி டபுளா வச்சு அவருடைய பேலன்ஸ் போர்ஷன்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த போர்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் ஏஐ டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த விஎஃப்எக்ஸ் வந்து லைட்டா பிசுறு தட்டி இருக்கும். ஈவன் இந்தியன் 3ல விவேக் சாரோட அப்பியரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்ங்கறாங்க. மேபி அங்க வேணா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ இந்தியன் 2ல தான் ஏஐங்கிற விஷயம் வந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ இந்த படம் தி கோட். அந்த வகையில டிஏஜிங் அண்ட் ஏஐன்னு சொல்லி இந்த படத்துல இருக்கிற ஒட்டுமொத்த விஎஃப்எக்ஸ்க்கும் சேர்த்து 70 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கலாம். அதுக்கு குறைவா வாய்ப்பே இல்ல. அண்ட் பாக்ஸ் ஆபீஸுமே யூசுவல் தான் தளபதி படம்னு வரப்ப 1000 கோடி அடிக்குமாங்கிறது தான் டார்கெட்டா இருக்கும். இந்த படம் எப்படின்னு தெரியல. ரீசெண்டா கல்கி 2898 AD ரிலீஸ் ஆன ஷார்ட் டைம்லயே 1000 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ணுச்சு. அது இங்கேயும் நடக்குங்கிறது கொஞ்சம் டவுட். அட்லீஸ்ட் லியோ படத்தோட பாக்ஸ் ஆபீஸை கிராஸ் பண்ணாலுமே பெஸ்டா தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மீண்டும் நம்ம கேப்டன் நம்ம விபி இந்த கதை எழுதும் போதே நம்ம விஜயகாந்த் இருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. 2022ஓட ஆரம்பத்துல இதுக்கான டெவலப்மெண்ட் வந்து பெருசா போயிருக்கு. அந்த டைம் கேப்டன் நம்மளோட இருந்தனால ப்ராப்பர் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம விஜயகாந்துக்கே அவருடைய சீக்வன்ஸை வந்து போட்டு காட்டலாம்னு பார்த்திருக்காங்க. பட் லேட்டர் அவர் தவறுனால இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரிபியூட்டா மரியாதை செலுத்துற விதமா அமைய போகுது. இந்த படத்துல அவரை என்ன மாதிரியான கேரக்டருக்கு கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ரீசெண்டா ரிலீஸ்
ரிலீஸ் ஆன அந்த ஏஐ ஆர்ட்லலாம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து ரொம்ப யங்கா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது காந்தி வேலை செய்யற அந்த சாட்ஸ்ல ஒரு முன்னாள் ஏஜென்ட்டா இருக்கலாம். அது இல்லாம காந்தியோட அப்பாவா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிளாஷ்பேக் போர்ஷன்ங்கிற மாதிரி அமைக்கப்படலாம். ஆர்எல்ஸ் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. சோ அந்த கற்பனை உலகத்துல நம்ம கேப்டன் வந்து சிஎம்மா இருக்கிற மாதிரியும் காட்டப்படலாம். ரியாலிட்டியில தான் அவரால் சிஎம் ஆக முடியல. அட்லீஸ்ட் படத்திலேயே அதை கொண்டு வந்துடலாம்ங்கிற சான்சஸ் இருக்கு. சோ உண்மையிலேயே நம்ம கேப்டனோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அவருக்கு ஒரு அட்டகாசமான ட்ரிபியூட் இருக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்தியன் 2ல நம்ம விவேக் சருக்கு கோவை பாபு பாடி டபுள் பண்ண மாதிரி இங்க நம்ம கேப்டனுக்கு யார் பாடி டபுள் பண்றாங்கன்னு தெரியல. மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களோ என்னவோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய ஆக்சுவல் ரன் டைம் வந்து ஆரம்பத்துல 3 hours 23 minutes இருந்திருக்கு. லேட்டர் 20 நிமிஷத்துக்கு கிட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ட்ரிம் பண்ணி 3 hours 3 minutesக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம தளபதி பண்ண ஹையஸ்ட் ரன் டைம் படமும் இதுதான். இதுக்கு முன்னாடி 2 hours 54 minutesக்கு புலிங்கிற படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ற விதமா தான் 3 hours 3 minutesக்கு இந்த கோட் படம். இந்த படத்துல கிளைமேக்ஸ் 40 நிமிஷத்துக்கிட்ட இருக்கிறதாகவும் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பெருசா இருக்கும்னு வேற நம்ம விபி சொல்லியிருக்காரு. சோ அதுல தான் நிறைய சீன்ஸை வந்து ட்ரிம் பண்ணிருக்காங்க போல. அண்ட் ட்ரிம் பண்ணப்பட்ட அந்த 20 minute சீன்ஸை வந்து யூடியூப்ல டெலிட்டட் சீன்ஸா சொல்லி ரிலீஸ் பண்றதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்கு. இந்த படத்துல நடிச்ச ஆக்டர் வைபவ் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, படம் முடிஞ்ச அப்புறம் 3 நிமிஷத்துக்கு கிட்ட ப்ளூபர்ஸ் இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு சீனுமே வரும், அங்க நம்ம விபி வந்து சம்பவம் பண்ணிருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ படம் முடிஞ்ச அப்புறம் ஒரு சீன் வருதுன்னா அது மோஸ்ட் ப்ராபபிலி போஸ்ட் கிரெடிட்டா தான் இருக்கணும். மேபி சீக்வல் பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிப்பாங்களோ என்னவோ. என்னடா சொல்ற, தளபதிக்கு இன்னும் ஒரு படம் தான் இருக்கு, அப்புறம் எப்படி சீக்வல் வரும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சீக்வல்னு பார்த்தா நம்ம தளபதி தான் நடிக்கணும்ங்கிற அவசியம் இல்ல, ஸ்பின் ஆஃபா கூட இருக்கலாம். இந்த படத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேரக்டரை வச்சு அடுத்த கதையை கொண்டு போகலாம். ஈவன் மாநாடு படத்திலையும் ஓபன் எண்டிங்கா தான் முடிச்சிருப்பாங்க. எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு நல்லபடியா கல்யாணத்தையும் நடத்தினதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம சிம்புக்கு வந்து லூப் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அதே மாதிரி இங்கேயும் ஓபன் எண்டிங்கா முடிப்பாங்களோ என்னவோ. அந்த வகையில தளபதி இல்லாமையும் இந்த படம் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த படத்துல நிறைய இடங்கள்ல போஸ்ட் கிரெடிட் முதற்கொண்டு நம்ம ஏகேயோட ரெஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர்ல கூட மங்காத்தா ரெஃபரன்ஸ், விஜய் இனி குடிக்கவே கூடாதுன்னு சொல்ற அந்த டயலாக், அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு போல. இத பத்தி நிறைய இடங்கள்ல ஸ்பாயிலருமே பண்ணிருக்காங்க. மங்காத்தா மாதிரி இதுலயும் ஒரு பைக் சேசிங் சீக்வன்ஸ் இருக்குங்கிற மாதிரி. அண்ட் நம்ம ஏகேங்கிறத தாண்டி இந்த படத்துல நம்ம விபியோட மத்த படங்களுக்கான ரெஃபரன்ஸுமே இருக்கும். ஈவன் விசில் போடு பாட்டுலயும் அது லைட்டா டீஸ் பண்ணிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணி அப்பியரன்ஸ், இந்த படத்துல நம்ம தளபதிக்கு வந்து 4 அப்பியரன்ஸ் இருக்கு. ட்ரெய்லர்ல கூட காட்டியிருப்பாங்க. ஒரு பக்கம் காந்தி இளமையா இருக்கிற டைம் அண்ட் வயசானதுன்னு சொல்லி 30ல இருந்து 50 வயசை காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் டிஹெச் பண்ணப்பட்ட கேரக்டர் காந்தியோட மகனான ஜீவன். இந்த ஜீவனுங்கிற பேர் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல, பேர் என்னவா இருக்கும்னு கேட்டதுக்கு நம்ம விபி ஜேல தொடங்குற மாதிரியான பேருன்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டரோட யங்கஸ்ட் வெர்ஷன் சொல்லி 2 லுக், ஆக மொத்தம் 4 லுக். இந்த ஓவரா டிஹெச் பண்ணப்பட்ட லுக்கை ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது 3வது ஒரு விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த லுக்குமே நிறைய ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகல. லேட்டர் நம்ம பிரேம்ஜி சொன்னது என்னன்னா, இந்த படத்துல நம்ம தளபதி வந்து டபுள் ரோல் தான், அதாவது அப்பா பையன்னு சொல்லி 2 கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு 4 அப்பியரன்ஸ்ல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, விஜய் இந்த படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் சூட் போடாம தான் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா டிஹெச் பண்ணப்பட்ட கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா அவர் நடிக்கல. எப்படி இந்தியன் 2ல வந்து நம்ம விவேக் சாருக்கு பாடி டபுள் யூஸ் பண்ணாங்களோ அதே போல இந்த படத்துல ஜீவனுங்கிற கேரக்டருக்கு 2 பேர் பாடி டபுள் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபேஸை தான் ஏஐ யூஸ் பண்ணி விஜயோட ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் லிப் மூவ்மெண்ட்னு சொல்லி மேட்ச் பண்ணிருக்காங்க. சோ நம்ம விஜயோட டிஏஜிங்குமே ஏஐல தான் போயிருக்காங்க. பட் அதுவே ஜெமினி மேன் படத்துல பாத்தீங்கன்னா டிஹெச் பண்ணப்பட்ட கேரக்டருமே நம்ம வில் ஸ்மித் தான் நடிச்சிருப்பாரு. பிகாஸ் அந்த டைம்ல ஏஐ வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகலங்கிறனால பிராக்டிகலா சிஜிஐ பண்ணப்பட்டிருக்கும். பட் இப்ப ஏஐ டெவலப்மெண்ட் வந்து பீக் லெவல்ல இருக்குங்கிறனால பிராக்டிகலி விஎஃப்எக்ஸ் சூட்லாம் யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க ஏஐ ஓடயே போயிருக்காங்க. அந்த வகையில காந்திங்கிற கேரக்டர் மட்டும் தான் நம்ம தளபதி நடிச்சிருக்காரு. அது இல்லாம ஜீவனுங்கிற கேரக்டருக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலி டிஏஜிங் உடைய அடுத்த கட்ட டெக்னாலஜியை தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த படத்துல விஜயை தாண்டி சில கேரக்டர் வந்து லைட்டா டிஏஜிங் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது. வெல், காந்தியை இளமையான டைம் 30 வயசுல காட்டும் போது டெஃபினட்டா அவர் சுத்தி இருக்கிறவங்களும் அவர் ஏஜ் டோனுக்கு மேட்ச் ஆகணும்ங்கறனால அவங்களுக்குமே அந்த டிஏஜிங் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த படம் நம்ம தளபதியோட 50வது பர்த்டேக்கு தான் ரிலீஸ் பண்றதா ஐடியா. ப்ரொடக்ஷன் டீம் நம்ம விபி கிட்ட கேட்க வெங்கட் பிரபு டைம்ல காம்ப்ரமைஸே பண்ணல. ஈவன் ஆகஸ்ட் 15 காச்சு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. பட் தலைவன் கொய்யால சான்ஸே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. இந்த படம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம விபி பாகுபலி அண்ட் கல்கி மாதிரி மேக்ஸிமம் 2 வருஷத்துக்கு இந்த படத்தை ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்னு பிளான் பண்ணிருக்காரு. பட் நம்ம தளபதியை வச்சு பண்ற படம் அண்ட் ப்ரொடக்ஷனுமே ஒத்துக்க மாட்டாங்க. டெக்னிக்கலி இந்த படம் வந்து ஸ்ட்ராங்குங்கிறனால விஎஃப்எக்ஸும் ரொம்ப டைம் எடுக்கும். யாருமே விஎஃப்எக்ஸ்ல குறை சொல்லிட்டு கூடாதுங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து ப்ராப்பரா ஒர்க் பண்ண பார்த்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஸ்கிரிப்டை நம்ம விபி ரஜினியை மைண்ட்ல வச்சு தான் எழுதியிருக்காரு. அண்ட் மகனுங்கிற கேரக்டருக்கு தனுஷ்ங்கிற மாதிரியும் இருந்திருக்கு. லேட்டர் ஸ்டோரி டெவலப் ஆகும்போது அது அப்படியே நம்ம தளபதிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் டிஏஜிங் ஐடியாவுமே புதுசா அங்கதான் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. நம்ம விபி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கிரிப்டை சொல்லும்போது 25 வேர்ட்ஸ்ல தான் சொல்லியிருக்காரு. அது நம்ம தளபதிக்கு பிடிச்சு போக 2 மாசம் டைம் கொடுத்து மொத்த ஸ்கிரிப்டையுமே பட்டி டிங்கரிங் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காரு. கதை சொன்னப்ப
அப்ப நம்ம விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுனும் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து அவருக்கு புரியலங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. லேட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃப் நரேட் பண்ணி அதை செகண்ட் ஸ்கெடியூலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுல கடைசி அந்த 40 நிமிஷம் கிளைமேக்ஸே தனி கதையா நரேட் பண்ணிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய வில்லன் நம்ம மோகன் மைக்க பிடிச்சிட்டு இருந்த மனுஷனை இப்ப கண்ணு பிடிக்க வச்சுட்டாங்க. பட் ரீசெண்டா கிடைச்ச நியூஸ் படி இந்த படத்துல மைக் மோகனை தாண்டி இன்னொரு வில்லனுமே இருக்கிறதா பேசப்படுது. யாரா இருக்கும்னு தெரியல. மேபி காந்தியோட டீம்லயே யாராச்சும் ஒருத்தர் நெகட்டிவ் ஷேட் ப்ளே பண்ணலாம். லைக் ட்விஸ்ட் கொடுக்கிற விதமா வில்லனா மாறுறது அந்த மாதிரி. பிகாஸ் நம்ம வெங்கட் பிரபுவோட படங்கள்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் இல்லாம இருக்காது. சரோஜா படத்தோட கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுத்து ஜெயராமே வில்லனா காட்டுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஏதாச்சும் இருக்கலாம். ஆரல்ஸ் மகன் ஜீவன் கேரக்டரே நெகட்டிவ் ஷேட் ப்ளே பண்ணலாம். உண்மையிலேயே அப்படி இருக்குமான்னு தெரியல. பட் இந்த படத்துல இன்னொரு வில்லன் இருக்கிறது கன்ஃபார்ம் தான். கேமியோ வைஸ் பார்த்தா ஒரு பக்கம் தல ஏகேயோட ரெஃபரன்ஸ்னா இன்னொரு பக்கம் தல தோனியோட ரெஃபரன்ஸ். நம்ம டோனி இந்த படத்துல நடிச்சிருக்கிறதா நிறைய ரூமர் இருக்கு. ஈவன் படத்துடைய டீம் கூட இதுக்கு எஸ்ஆர் நோனி எதுவும் சொல்லல. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த மேட்சோட ஃபுட்டேஜஸ்க்கான ரைட்ஸுமே வாங்கியிருக்காங்க. இந்த வருஷத்தோட ஐபிஎல்லா இருந்தா டோனி மும்பை மேட்ச்ல அடிச்ச அந்த பேக் டு பேக் சிக்ஸஸ் காட்டினா அட்டகாசமா இருக்கும். நம்ம விபி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தி லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் வர அந்த டயலாகுக்கு பேரலா இன்னொரு சீன் நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. மேபி டோனி அட்ரஸ் பண்ற விதமா இருக்கலாம். அவர் நடிச்சிருக்காரோ இல்ல ஐபிஎல் ஃபுட்டேஜோ, பட் டோனி இருக்காருங்கிறது கன்ஃபார்ம் தான். சோ தியேட்டர் பத்திக்காம இருந்தா சரி. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேக்ட் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 இருக்கு, பட் அது சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். தேர்ஃபார் தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனீங்கங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்து கோட் ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. See you.